Hello everyone, நான் ஆட்லின். ரீசெண்டாக என்னோட செடியெல்லாம் நான் ரீபாட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் தென் செடி ரீபாட் பண்ணிவிட்டு ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, லைக் சீவீட் இல்லைனா வந்து என்பிகே, இந்த எப்சம் சால்ட், அந்த மாதிரி வந்து 15 டேஸ் ரொட்டீன் வந்து ஒன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நார்மலாக நம்ம நர்சரியில் வந்து ஒரு க்ரோத் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அளவுக்கு பார்க்க முடியலன்னா இல்லை பாதி க்ரோத் ஆச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பிளான்ஸில் வந்து நம்மளால் நல்ல ஒரு க்ரோத் பார்க்க முடியும். ஸோ நான் வந்து அமேசானில் இந்த ஆர்டர் பண்ணி இந்த என்பிகே வந்து வாங்கியிருந்தேன் 2020 காம்போசிஷனில். இது வந்து ஷிவி ப்ராடக்ட்ஸோடது. ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்கிறதுக்கெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் லாஸ்ட் டைம் ரீபாட் பண்ணதில் வந்து ஏதாச்சும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கா, பிளான்ட் வந்து நல்லா போகுதா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் நடுறதுக்கு முன்னாடி எல்லா லீஃப்மே போயிட்டு காஞ்சு எப்படி போயிட்டு இருந்துச்சு பாருங்கள். இந்த லீஃப் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது. இதை புதுசாக வர்றதுலேருந்தெல்லாம் நல்ல முளைச்சி வருது. ஸோ ஓகே, செடி ரொம்ப பெரிய இதுவாக நல்ல புஷ்ஷியாக அப்படி இருந்தால் இது வரலைனாலுமே அதில் வந்து நல்ல செத்து போகாமல் இருக்குது, ஒரு சின்ன க்ரோத் கொடுத்துட்ருக்கு. அண்ட் தென் 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் இந்த வாட்டி வந்து என்பிகே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வந்து சீவீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்பிகே வந்து நிறைய கலர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது வந்து சில டைமில் எல்லோ கலரில் இருக்கும், சில டைமில் க்ரீன் கலர் இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. எஸ், என்னோட என்பிகே ப்ளூ கலரில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் லைஃப்பில் பார்க்குறேன், வாங்குகிறேன். செடிக்குன்னு சொல்லிட்டு ஊர்லெல்லாம் இந்த மாதிரி யாருமே எதுவுமே பண்ணது கிடையாது. செடிக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு செடி வளர்த்துறதுக்கு. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 1 கிராம் இல்லைன்னா வந்து 2 கிராம்ஸ் எடுத்து வந்து ஒரு 1 லிட்டர் to 2 லிட்டர் வாட்டரில் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னோட இந்த ஸ்ப்ரே பாட்டிலாக இருக்கட்டும், இந்த பாட்டில் வந்து 1 லிட்டர். ஸோ வந்து இதில் வந்து ஒரு கிராம் எடுத்து 1 லிட்டரில் போட்டு இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலான் இருக்கேன். பண்ணுவோம். ஆக்சுவலி குத்து மதிப்பாக 1 ஸ்பூன் போட்டுடலாம். எனக்கு இந்த பிளான்ட் பார்த்தாலே எல்லாமே பயமாக இருக்குது, ஒவ்வொரு வாட்டியும் வந்து அதுங்கெல்லாம் இது பண்ணுறதுனால. ஸோ வந்து நான் ஒரு வெயிங் மிஷின் வச்சு ப்ராப்பராக ஒரு 1 கிராம் எடுத்திருக்கேன். அந்த 1 கிராமை வந்து நானே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் இது வந்து லாஸ்ட் வீக் என்பிகே வந்து செடிகளுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் வீக் என்னோடய செடி வந்து நான் ஓடிஎஸில் வச்சுருக்கும் போது எல்லாமே நனைஞ்சிருச்சு. சரி, நனைஞ்சு ஆல்ரெடி ரூட்டு இதானதுக்கு அப்புறமா அந்த செடியில் மறுபடியும் எதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் போட்டு வச்சுருந்த பிளானே வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து சில பிளான்ட்டோட க்ரோத்து கூட பார்க்குறேன். அப்படியே விட்டுட்டேன் ஒரு 1 வீக். நான் வந்து எங்கிட்ட என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கூட போட்டிருப்பேன். பட் எடுத்து காமிக்கிற அளவுக்கு எல்லா பிளான்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியாக புஷ்ஷியாக எல்லாமே அப்படி ரொம்ப இதுவாக இல்லை. ஸோ எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாமே குட்டி பிளான்ஸாக முளைச்சி வந்துட்டு இருந்த பிளான்ஸ் எங்கிட்ட இருந்தது எல்லாமே. ஸோ ஒன்ஸ் வந்து என்னோடய பிளான்ஸ் எல்லாம் ஸ்டெடியாக அதோட க்ரோத்தில் வந்து தானதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எங்கிட்ட என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அண்ட் தென் நான் நிறைய பிளான்ஸ்க்கு வந்து ஆர்டர் வேறு போட்டிருக்கேன். லோட்டஸ்க்கெல்லாம் வேறு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ லோட்டஸ் கூட வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் வரட்டும், வந்ததுக்கப்புறமா ஒரு நாள் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மொத்த கலெக்ஷனையும் நான் ஒரு நாள் போடுறேன். ஸோ நான் இந்த வீக் என்னோடய பிளான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்பிகே ஃபீட் பண்ணிவிட்டேன். ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா வந்து சீவீட் ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறமா எப்சம் சால்ட் அந்த மாதிரி வந்து மாற்றி கொடுத்துட்ருக்கணும். அண்ட் நான் சொன்னது மாதிரி நான் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது எந்த வெப்சைட்லேருந்து என்னென்ன பிளான்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சீக்கிரமாக அந்த பிளான்ஸ் வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.